இன்னைக்கு நம்ம 2016 ரிலீஸ் ஆன புதிய நியமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மம்முட்டியும் நயன்தாராவும் சேர்ந்து நடிச்ச மாதிரி ஒரு வெறித்தனமான படம் பார்க்க போறோம். இது ஒரு மலையாள படம் மக்களே. இந்த படத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு டைம் நம்ம ஹீரோயினுக்கு நடக்கிற ஒரு கொடூரமான சம்பவம், அந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஹீரோயின் மென்டலி ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிடுறாங்க. நமக்கு நடந்த சம்பவம் இந்த உலகத்துல வேற யாருக்கும் நடக்கவே கூடாது, அந்த நாய்களை தன்னுடைய கையாலேயே கொலை பண்ண ஒரு பயங்கரமான ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்றாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல நம்ம கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு செம்ம ட்விஸ்ட வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு படத்தை ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய சின்ன பொண்ணு இன்ட்ரோ கொடுக்கிற மாதிரி இந்த சீன் ஸ்டார்ட் ஆகும். இவங்க தான் என்னுடைய அம்மா, பேரு வாசுகி. இவங்களுக்கு கதகளி ஆடுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மிக சிறந்த கதகளி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாவம் அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து கை சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு. இப்போ சமைக்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இன்னுமா தூங்கிட்டு இருக்க, சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பு, ஸ்கூல் பஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த குழந்தையை போயிட்டு எழுப்பி விடுறாங்க. இப்போ அந்த பொண்ணும் பொறுமையா எந்திரிச்சு போயிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி கீழே வர, அதுக்குள்ள ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு வயசானவர் இறங்கி, இங்க வர எல்லா குட்டி பசங்களையுமே மேல போங்க பாத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டுக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயினுடைய குழந்தை வர, ஏமா பேக நான் கொண்டுட்டு வரமா, பாத்து போமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொஞ்சம் மேல தூக்கி விட, இத பார்த்து ஹீரோயின் செமையா கருப்பாயிட்டாங்க. பெண் குழந்தைங்களை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா, இந்த பஸ்ல வர ஆயம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, ஆயம்மா இன்னைக்கு லீவு, அதான் நான் வந்திருக்கேன், நான் ஒன்னும் அந்த குழந்தைய தப்பா டச் பண்ணல, சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. சரி நீங்க சீக்கிரமா கிளம்புங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அந்த ஆன்ட்டிங்க எல்லாம் ஏத்தி விட, அவரும் ஃபீல் பண்ணிக்கிட்டே ஸ்கூல் பஸ்ல ஏறாரு. ஸ்கூல் பஸ் அங்க இருந்து கிளம்புது. அங்க இருக்கிற ஆன்ட்டிங்க எல்லாம் நம்ம ஹீரோயினை பார்த்து, உனக்கு என்னாச்சு வாசுகி, இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்கவே மாட்டியே, ஏன் இப்படி பிஹேவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, இந்த மாதிரி ஆட்களால் தான் இந்த மாதிரி குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமா அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்த ஒரு வயசானவர் பாக்குறாரு. இப்ப அப்படியே இந்த குட்டி பொண்ணு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னுடைய அம்மா ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியல, இதுக்கு முன்னாடி என்னுடைய அம்மா இப்படி கிடையாது, இந்த உலகத்திலேயே சந்தோஷமான மனுஷி அப்படின்னா அது எங்க அம்மா தான், எங்க அம்மாக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, ஆனா எங்க அப்பா இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மேக்கப்லாம் போட்டுட்டு மூவி ரிவ்யூ பண்ண போறாரு. நம்ம ஹீரோ ஒரு சேனல்ல மூவி ரிவ்யூவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நைட்ல நியூஸும் ரீட் பண்ணுவாராம். இதெல்லாம் இல்லாம ஹீரோடைய ஃபுல் டைம் ஜாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ லாயரா இருக்காரு. முக்கியமா நம்ம ஹீரோக்கு வர எல்லா கேஸுமே டைவர்ஸ் கேஸா தான் வரும். இப்ப கூட நம்ம ஹீரோ வீட்ல உட்கார்ந்துட்டு ஒரு டைவர்ஸ் கேஸ பத்தி பேசிட்டே இருக்கும்போது, உள்ளுக்குள்ள ஹீரோயின் குக் பண்ணிட்டு இருப்பாங்க. தோசை மாதிரி என்னமோ சொல்றாங்க, அது தீஞ்சிக்கிட்டே இருக்கு. ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு, என்னமா கேஸ் எல்லாம் ஏறி போச்சு, நீ பாட்னு எல்லாத்தையுமே தீச்சிக்கிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஹீரோயின் ஒரு மாதிரி கண் கலங்குறாங்க. என்னமாச்சு வாசுகி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதுக்கப்புறம் நம்ம குழந்தை ஸ்கூல் பஸ்ல போக வேணாம், நம்ம ஒரு கார் வாங்கலாம், நீங்களே டெய்லி குழந்தைய கொண்டுட்டு போயிட்டு ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு நீங்களே பிக்கப் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னும் போது, அதெல்லாம் முடியவே முடியாது, இப்பெல்லாம் நிறைய கார் தான் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிக்க பாக்குறாரு. இங்க பாருங்க, எனக்கு குழந்தையுடைய சேஃப்டி தான் முக்கியம், கார் ஆக்சிடென்ட் ஆகுதோ என்னமோ ஆகுதோ, என்னுடைய குழந்தை சேஃபா ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், அதுக்கு எனக்கு கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது, கார் தினமா வாங்கலாம், அதுக்கேமா கத்துற, கண்டிப்பா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு போயிட்டு சத்ரு சம்ஹார பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பண்ணோம் அப்படின்னும் போது, யார் இந்த சத்ரு, உன்னுடைய மாமியாரா அப்படின்னு சொல்லிட்டு கவிதான்னு ஒரு லேடி வந்து கேக்குறாங்க. இந்த லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் தங்கி இருக்கிற இதே அபார்ட்மெண்ட்ல தான் தங்கி இருக்காங்க. இவங்க நம்ம ஹீரோ கூடவும் ஒர்க் பண்றாங்க. அதனாலயே நம்ம ஹீரோக்கும் இந்த லேடிக்கும் என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் இருக்கான். இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு தான் பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்லிட்டே இருக்கா. ஹீரோயின் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹிந்து, ஹீரோ வந்துட்டு கிறிஸ்டியனு, ஜாதி மத பேதம் பார்க்காம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலயே நம்ம ஹீரோயினை ஹீரோடைய ஃபேமிலிக்கு சுத்தமா பிடிக்காது, இவங்க தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் காமிப்பாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் வீட்டுல இருக்கும் போது கையில போட்டுக்க கட்டை அவுக்குறாங்க. கைவலி போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. இவங்க ஏதோ ஒரு விஷயத்த பயங்கரமா யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ கிளம்பி அவருடைய ஆபீஸ்க்கு போறாரு. இப்ப அப்படியே ஹீரோடைய அசிஸ்டண்ட காமிக்கிறாங்க. அவன் யார்கிட்டயோ கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் தயார்படுத்துங்க, நமக்கு ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் போது,
அங்க போன நம்ம ஹீரோ நீ இன்னமும் இந்த விஷயத்த விடலையா, உள்ளுக்குள்ள வா, கேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 2 பேரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் அப்படின்னும் போது ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு கிளைண்ட பாக்குறாரு. ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்திருக்காங்க. அந்த பொண்ணுடைய புருஷனை பத்தி, அதாவது மருமகனை பத்தி அந்த மாமியார் எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. என் பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆளு ஹனிமூனுக்கு கூட கூட்டிட்டு போல, வெளியே கூட எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டான், என் பொண்ணை ஒழுங்கா பாத்துக்க மாட்டான், அவன் எப்ப பார்த்தாலும் வேலைன்னு சுத்திக்கிட்டு இருக்கான், என் பொண்ணு மேல அவனுக்கு அக்கறையே கிடையாது, என் பொண்ணுக்கு அவன் கூட வாழ பிடிக்கல, டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னும் போது என்னம்மா உன் புருஷனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி உன் பொண்ணுடைய புருஷனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, ஹனிமூன் கூட்டிட்டு போல அப்படின்னா அந்த டைம்ல அவங்கிட்ட காசு இருந்திருக்காது, இல்ல அப்படின்னா அந்த காசை வச்சு பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பான். வேலைன்னு சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் சம்பாதிச்சு அவனே சாப்பிட போறானா, உன்னுடைய பொண்ணு தானே காப்பாத்த போறான், நீ சொல்லுமா உன் புருஷன் நல்லவனா கெட்டவனா, உனக்கு டைவர்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இல்ல என் புருஷன் நல்லவன் தான், நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. மோளே என்னமா மனசு மாதிரி நீ பாட்டுன்னு கிளம்பி போயிட்டே இருக்க, வெயிட் பண்ணுமா நான் பேசுறேமா, உனக்கு அவன் வேணாம், அந்த ஆகாஷை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னும் போது அவனையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு டைவர்ஸ்க்கு என்கிட்ட தான் கூட்டிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன், உனக்கும் டைவர்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டு போறாங்க. இப்போ இங்க ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் வந்து ஐயா இந்த மாதிரி வர கிளைண்ட் எல்லாரையுமே பேசி அமுச்சு வச்சிங்க அப்படின்னா எனக்கு கூட உங்களால சம்பளம் கொடுக்க முடியாது பாத்துக்கோங்க அப்படின்னும் போது புரியாம பேசாதையா, இந்த அம்மாக்கு இதே வேலையா போச்சு, இந்த அம்மா இது வரைக்கும் 3 பேரை கல்யாணம் பண்ணி 3 பேரையுமே எனக்கு பிடிக்கல, டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் வந்தாங்க, நான் தான் டைவர்ஸ் வாங்கி கொடுத்தேன், இப்போ அந்த அம்மாவால கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்து நிக்கிறாங்க அப்படின்னும் போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் வெளியே போறான். இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை வீட்டுல காமிக்கிறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல அயன் பண்றவன் வேலைக்கு வரல, அவன் எங்கேயோ கிளம்பி ஊருக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போயிட்டு அயன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ஹீரோயின் பாக்குறாங்க. அங்க இருக்கிற நிறைய ஆன்டிங்க நம்ம ஹீரோ கிட்ட நல்லாவே பேசுவாங்க. அதுவும் அந்த கவிதா சொல்லவே வேணாம், நீங்க அயன் பண்ணி முடிச்சுட்டு எனக்கும் அயன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே வந்து நின்னுகிட்டு இருக்கா. இந்த விஷயத்தையும் ஹீரோயின் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ அயன் பண்ணிக்கிட்டே இவன் வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல, என்னுடைய ட்ரெஸ் அயன் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு துணி மாதிரி இருக்கும். அந்த துணியை தூக்கிட்டு பார்த்தா எக்கச்சக்கமான லாட்டரி டிக்கெட்டா இருக்கு. பரவாயில்லையே, பையனுக்கு லக்கு மேல நிறைய நம்பிக்கை போல, அதான் லாட்டரி டிக்கெட்டா வாங்கி குமிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அயன் பண்ணி முடிச்சுட்டு உள்ளுக்குள்ள வராரு. உள்ள வந்தவரு ஒரு டைவர்ஸ் கேஸ பத்தி பேசிக்கிட்டு இருப்பாரு. உன்னுடைய பொண்டாட்டிக்கு அவங்க கூட கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை கொண்டு வா, அப்பதான் வந்துட்டு டைவர்ஸ் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க இப்போ ஹீரோவுடைய பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, அப்பா ஒருவேளை அம்மாக்கு வேற யாருக்கூடயாச்சும் கனெக்ஷன் இருக்குமோ, ஏன்னா ஒரு 10-15 நாளா பாக்குறேன் அம்மா வந்துட்டு ரொம்ப அமைதியா இருக்காங்க, எதையோ பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க, அம்மா சரியே கிடையாதுப்பா அப்படின்னும் போது அவ சமைச்சு போட்டதை சாப்பிட்டு அவளையே குற்றம் சொல்றியா, உன்னெல்லாம் பெத்து போட்டுருக்கால அப்படிதான் யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. ஹீரோ ஆபீஸ்க்கு போயிட்டாரு, அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டா. நம்ம ஹீரோயின் மட்டும் யாருக்குமே சொல்லாம கொள்ளாம எங்கேயோ கிளம்புறாங்க. இப்ப அப்படியே ஒரு லேடி போலீஸ காமிக்கிறாங்க. இவங்க பீச்சுக்கு பக்கத்துல ஒரு கிரைம் ஸ்பாட்ல இருக்காங்க. இந்த ஆளை யாரோ பயங்கர கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் போது இல்ல அது பையன் கிடையாது பொண்ணு, கண்டிப்பா ஒரு பொண்ணு தான் இந்த பையனை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் பேசிட்டே இருக்கும் போது இந்த பீச்சுக்கு பக்கத்துலயே நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நின்னு எதையோ யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கேயுமே அந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒரு தாத்தாவை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் வந்து ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிரைம் ஸ்பாட்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே இந்த சீன்ல புரியாது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய ஆபீஸ்க்கு பொண்ணு வரா. என்னமா உனக்கு ஸ்கூல் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டரே இறந்து போயிட்டாராம், அதான் சீக்கிரமா ஸ்கூல் விட்டாங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டுல உங்க மனைவியை காணும், கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதா ஆண்டி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னது என் பொண்டாட்டியே ஆள காணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. போறப்ப அந்த கவிதா ஆண்டியும் கூட்டிட்டு தான் போறாங்க. போயிட்டே இருக்கும் போது அவங்க வந்துட்டு உங்க பொண்டாட்டி வர சரியே கிடையாது, வேற யாரு கூடயோ உங்க பொண்டாட்டிக்கு கனெக்ஷன் இருக்கு போல, அதனால நீங்க என்ன பண்ணுங்க என் கூட கனெக்ஷன் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி பேசிட்டே இருக்கும் போது ஹீரோ கடுப்பாயிட்டாரு. இங்கேயே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு போயிடுறாரு. அப்போ ஹீரோவுடைய பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, அந்த ஆன்டி சொல்ற மாதிரி அம்மா ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் கூட சரியே கிடையாது, என்னமோ யோசிச்சுட்டே இருக்காங்க, அவங்க எங்க போறாங்க எங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்ல மாட்டாங்க, கால் பண்ண அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் அம்மாவுடைய போனு சுவிட்ச் ஆஃப்ல கூட இருக்கு. எனக்கே ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு, எப்பயுமே அம்மா வந்துட்டு துணியெல்லாம் கொண்டுட்டு போயிட்டு மொட்டை மாடியில காயப்படுவாங்க, ஆனா இப்பெல்லாம் அம்மா மொட்டை மாடியே போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே துணியை காய போடுறாங்க, பயங்கரமா நாத்தம் அடிக்குதுப்பா அப்படின்னும் போது ஹீரோ ஒரு பழைய பிளாஷ்பேக்க
நடக்க யோசிச்சு பாக்குறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோயின் துணியை காய வச்சு மாடி மேல கொண்டுட்டு போயிட்டு காய போடாம பால்கனிலேயே காய போடுறாங்க. ஏமா இந்த பக்கம் காய போட்டுக்கிட்டு இருக்க, மேல கொண்டுட்டு போயிட்டு காய போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல மேல எல்லாமே ஃபுல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம மொட்டை மாடி நமக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, நான் இங்கேயே காய போட்டுக்கிறேன், என் வேலையில வந்துட்டு தலையிடாதீங்க அப்படின்னும் போது இவளுக்கு என்னாச்சு, ஏன் அப்படி கடுப்பா பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மொட்டை மாடிக்கு போயிட்டு பார்க்கும்போது மொட்டை மாடியே காலியா இருக்கு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, உன்னுடைய அம்மாக்கு ஆக்ரோபோபியான்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, அப்படின்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. சில பேருக்கு மொட்டை மாடி இல்ல ஹைட்டை பார்த்தா பயமா இருக்கும், அந்த மாதிரி ரீசன்ட் டைம்ல உங்க அம்மாக்கு ஏதாவது தோணி இருக்கும், அதான் போகாம இருக்காங்க, இத பத்தி உன்னுடைய அம்மா கிட்டலாம் கேட்காத, அவங்களே சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோ போயிட்டு பாக்குறாரு. அங்கதான் நம்ம ஹீரோயின் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வருவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், வர அப்படின்னா போன் பண்ணி சொல்லிட்டு வர மாட்டியா, குழந்தைக்கு வேற ஸ்கூல் சீக்கிரமா முடிஞ்சு போச்சா அப்படின்னும் போது ஹீரோயின் ஒண்ணுமே பேசாம இருக்காங்க. சரி சீக்கிரமா முடிச்சுட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கே நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஒரு கிளைண்ட கூட்டிட்டு வந்திருக்காரு. அவருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்கி தரணுமா. யாவோ நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், உன்னுடைய மனைவி வேற யாரு கூடயோ அஃபேர்ல இருக்காங்க, அதனால நீ வந்துட்டு டைவர்ஸ் கேக்குற, இது எல்லாமே சரியான விஷயம் தான், ஆனா இதை வந்துட்டு நம்ம நிரூபிக்கணும், உன்னுடைய மனைவிக்கும் இன்னொருத்தருக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயத்த நிரூபிச்சா மட்டும்தான் சீக்கிரமா டைவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னும் போது அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன்ல ஒரு வீடியோவை காமிக்கிறான். இது போது அடுத்த இயரிங்லயே உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறேன், என்ன நம்பி போ அப்படின்னும் போது அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்ததா அந்த வயசானர் வந்து நம்ம ஹீரோவை தனியா மீட் பண்ணுவாரு. அவர் மீட் பண்ணி என்னமோ பேசிட்டாரு. நம்ம ஹீரோ நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் கதகளி ஆடிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோயின் ராவண வேஷம் போட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு மெயின் கெஸ்டே அந்த லேடி போலீஸ் தான். அவங்க வந்து இந்த விஷயத்தை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கவங்க கிட்ட அந்த ராவண வேஷம் யாரு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க பேரு வாசுகி. மோஸ்ட்லி எந்த பெண்களுமே ராவண வேஷம் போட மாட்டாங்க, ஆனா வாசுகி ராவண வேஷம் போட்டா பக்காவா செட் ஆகும், வாசுகி மாதிரி ராவண வேஷம் போட நம்ம ஜில்லாலேயே யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேச இந்த போலீஸுக்கு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிய நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில மூஞ்சி கழுவ தண்ணி கூட இல்ல, இங்க போயிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது இப்ப அந்த லேடி போலீஸ் வேகமா காரை ஓட்டிட்டு வந்து இந்த பைக்கை நிப்பாட்டுறாங்க. ஏமா போலீஸ்காரமா, நான் புருஷன், இவங்க பொண்டாட்டி, நான் ஒன்னும் இவங்களை கடத்திட்டு போகல, எதுக்காக சேஸ் பண்ணி வந்து வண்டியை நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வாசுகி உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்தேன், மிரட்டி விட்டீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஏதாவது உதவி அப்படின்னா தயங்காம எனக்கு கால் பண்ணி கேளுங்க, என் நம்பர் இதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ என்கிட்டயே உங்க நம்பர் இருக்கு, போதும் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி வீட்டுல நம்ம ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது போயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு குழந்தை கூட படுத்துக்கிறாங்க. இன்னைக்கும் குழந்தை கூட தான் தூங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா நேத்து நைட்டு கூட குழந்தை ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டு அழுதுகிட்டு இருந்தா, அதான் கூட படுக்க போறேன் அப்படின்னும் போது குழந்தையோடைய அம்மா குழந்தை கூட மட்டும் படுத்தா பத்தாது, அப்பாவையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அப்படின்னும் போது ஹீரோயின் அமைதியா இருக்காங்க. நம்ம ஹீரோ புலம்பிட்டே போயிட்டு ஹால்லயே சோஃபாலேயே பட்டு தூங்கிட்டாரு. டிவி வேற ஓடிட்டு இருக்கு. ஹீரோயின் போயிட்டு டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கு போத்தி விடுறாங்க. அங்க நம்ம ஹீரோவுடைய போன் இருக்கு. அந்த போன் எடுத்து போலீஸ்காரம்மாவுடைய போன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போன்ல சேவ் பண்ணிக்கிறாங்க. இப்ப அப்படியே அந்த லேடி போலீஸ காமிக்கிறாங்க. அவங்க யார்ட்டையோ போன்ல பேசிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு அசிஸ்டன்ட் வராங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு எனக்கு ஒரு நல்ல லாயர் வேணும், நான் சீக்கிரமா டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னும் போது மேடம் நான் தேடி பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட்டும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலைல நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு போயிட்டாரு. அந்த குழந்தையும் ஸ்கூலுக்கு போயிட்டா. யாருமே இல்லாத சமயத்துல நம்ம ஹீரோயின் அந்த போலீஸ்காரமாக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சரி ஓகே கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை போட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், 2 பேரால எனக்கு ஒரே தொந்தரவா இருக்கு, அவனுங்க ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்க, பொம்பளை பொறுக்கீங்க, அவனுங்க பாக்குற பார்வையே சரி கிடையாது அப்படின்னும் போது யார் அவனுங்க என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் சொல்ல நம்ம ஹீரோயினும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல டெய்லி மீன் கொண்டு வரவன் தான் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னும் போது அவனுடைய பிளாஷ்பேக் அவன் வந்து மீன் வைக்கும் போது ஒரு மாதிரி தப்பு தப்பா பேசிட்டே இருக்கான். பொண்ணுங்களை பார்த்து செமையா வழிய ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சம கடுப்பா இருக்கு, இவன் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்டயுமே இந்த மீனை சாப்பிட்டீங்கன்னா நீங்க அப்படி இருப்பீங்க, உடம்பு புசிட்டிக்கா இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் மீனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஊர்லயே இருக்கிற பழக்கடக்காரன், அங்க போனாலே ஒரு மாதிரி வல்கரா பேசுவான். மொத்த பொம்பளைங்களுக்கு தப்பா தெரியுதா இல்லையான்னு தெரியல, எனக்கு அவன் பேசுறது தப்புன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னும் போது நீ ஒன்னும் கவலைப்படாதமா, அவனுங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப
இப்ப அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும்போது அந்த பழக்கடை வெளியில நிறைய பேர் நிக்கிறாங்க. என்னையாச்சு நிறைய பேர் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம பழக்கடைக்காரன் பழனி இருக்கான் இல்லையா, அவனை போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது அவன் என்னையா பண்ணா, நல்ல மனுஷன் தானே அப்படின்னும் போது எங்க நல்ல மனுஷன், அழுகி போன பழமா விற்பான், வரப்போற பொண்ணுங்களை கலாய்க்கிற மாதிரியே பேசிட்டு இருப்பான், அதான் யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போல அப்படின்னும் போது சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. இந்த ஸ்பாட்ல அந்த வயசானவர் நின்று நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு என்னமா குக் பண்ண, கரியா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மீன்காரன் வரல அப்படின்றாங்க. அந்த மீன்காரனுக்கு என்னாச்சு, அட்லீஸ்ட் ஃப்ரூட் ஆச்சு வாங்கி வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரூட்டை காணும். என்னம்மா ஃப்ரூட் கூட வாங்கி வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஃப்ரூட் கடைக்கு போல அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு தெரியல, மீன் கடைக்காரன ஆளை காணும், நீ என்னன்னா ஃப்ரூட் வாங்க மாட்ட, இங்க என்னமோ சம்திங் ராங்கா நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் கால்ல காமிக்கிறாங்க. அந்த போலீஸே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி நீ சொன்ன எல்லா பிரச்சனையுமே நான் முடிச்சிட்டேன், அவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் அந்த ஏரியா பக்கம் கூட வரமாட்டாங்க அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் வந்து நிப்பேன். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைய வெளியே சொன்னா அசிங்கமாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தயங்காம என்கிட்ட சொல்லு, நீ எப்ப வேணா கால் பண்ணலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் வேற என்னமோ சொல்ல ட்ரை பண்றாங்க. என்னமா சொல்ல வர, நீ எது சொல்லணும்னாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லு, என்ன ஒரு ஃப்ரெண்டா பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் தயங்கி ஒரு மாதிரி கண்லாம் கலங்கிட்டு எனக்கு நடந்த குற்றத்துக்கான தண்டனை வந்துட்டு ஐபிசி செக்ஷன் 376 அப்படின்னும் போது வாசுகி நீங்க என்ன சொல்றீங்க, யாரு உங்களை அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோட போலீஸ் கேக்குறாங்க. 376 அப்படின்னா ஒரு பொண்ணை ரேப் பண்ணாலோ இல்ல ரேப் பண்ண ட்ரை பண்ணாலோ இந்த செக்ஷன்ல தான் தண்டனை கொடுப்பாங்க. என்னமா சொல்ற, யாருமா அது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோட அந்த போலீஸ் கேட்கும் போது இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்திலேயே சந்தோஷமான மனுஷி அப்படின்னா அது நான் தான். எனக்கு ஒரு அன்பான கணவன், நல்ல ஒரு குழந்தை, அற்புதமான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, எனக்கு எந்த குறையுமே கிடையாது, நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா அது அந்த நாள் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோயினும் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டே இருக்கும்போது பயங்கரமா யாரோ கஞ்சா அடிக்கிற மாதிரி நாத்தம் அடிச்சுட்டே இருக்கு, யாரோ கஞ்சா பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிட்ட சொல்ல நம்ம பிளாட்ல யாருமா கஞ்சா அடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. வாங்க நம்ம போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு பாக்குறாங்க. அங்க யாரையுமே காணோம். அப்ப நம்ம ஹீரோ எனக்கு எந்த நாத்தமும் அடிக்கல, உனக்கு மட்டும் ஏதோ ஒரு நாத்தம் அடிக்குது, அது கஞ்சா வாசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னுடைய அண்ணன் செமையா கஞ்சா அடிப்பான், அவனுக்கும் எனக்கும் அடிக்கடிக்க சண்டை வந்துட்டே இருக்கும், அந்த நாத்தத்திலேயே நான் பல வருஷம் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னும் போது ஓ அதனால தான் உனக்கும் இந்த வாசனை வருதா, வா கீழே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இல்லங்க எனக்கு கன்ஃபார்மா தெரியுது இங்க யாரோ கஞ்சா அடிக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த கவிதாவுடைய தம்பி தான் கஞ்சா அடிக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே கீழே போகும்போது ஆமா மக்களே நம்ம ஹீரோயின் கெஸ் பண்ண மாதிரியே அந்த கவிதாவுடைய தம்பி தான் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கான். கூடவே இன்னொரு பையன் நிக்கிறான். இந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு வாத்தியார் இருப்பாரு, அந்த வாத்தியாருடைய பையன். இப்போ அந்த பசங்க பேசிக்கிறாங்க, இந்த ஆன்ட்டி ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்கல்ல அப்படின்னும் போது செம்மையா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தப்பா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கீழே வந்துட்டு வேலையெல்லாம் பாக்குறாங்க. மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோ அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின் மட்டும் இப்போ வீட்டுல இருக்காங்க. ஹீரோவும் குழந்தையும் கிளம்புனதுக்கு அப்புறமா பாய் சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அங்க வந்து அயன் கடைக்காரன் உங்க ஜாக்கெட்டும் சேலையும் இருந்தா கொண்டு வந்து கொடுங்க, அயன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போறாங்க. பெருசா தப்பாவே நினைக்கல, ஆனா இவன் தப்பா தான் பேசிருப்பான். இப்போ படிக்கட்டுல அந்த கவிதாவுடைய தம்பி உட்கார்ந்துகிட்டு இருப்பான். என்ன சேச்சி சேட்டன் இங்கயோ கிளம்பி போயிட்டாரு போல, நான் இப்போ கோவாக்கு கிளம்பலான் இருக்கேன், போயிட்டு வரும்போது சரக்கு வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டே என்ன பார்த்தா உனக்கு குடியாரி மரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. உங்களை பார்த்தா கிடையாது சேட்டனுக்கு அப்படின்னும் போது அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் போயிட்டு உங்க அக்கா கிட்ட மாட்டி விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு மேல போறாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு துணியெல்லாம் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போக அங்க அந்த வாத்தியாருடைய பையன் நம்ம ஹீரோயினுடைய அந்த கிரீடத்தை தூக்கி தலையில மாட்டிட்டு ஒரு மாதிரி ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். டே இங்க என்னடா பண்ற, ஒழுங்கா அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாரு நீ ரொம்ப தப்பா பேசுற, நான் போயிட்டு உன்னுடைய அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னும் போது அவங்க என்னுடைய அம்மாவே கிடையாது, என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க என்னுடைய அப்பாவுடைய செகண்ட் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றான். இவன் ரொம்ப தப்பா பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அங்க கவிதாவுடைய தம்பி வந்து ஹீரோயினை ரேப் பண்ண பாக்குறான், பிடிக்க பாக்குறான். ஹீரோயின் தப்பிச்சு ஓடுறாங்க, ஹீரோயினை போட்டு அடிக்கிறானுங்க இவனுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சு கீழே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டெரஸோடைய டோரை அந்த அயன் பண்றவன் சாத்தி வச்சிருக்கான், லாக் பண்ணி வச்சிருக்கான். டே பச்சை தயவு செஞ்சு ஓபன் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இவங்க 3 பேரும் கூட்டாளிக போல. இப்போ அவனுங்க 2 பேரும் வந்து ஹீரோயினை இழுத்துக்கிட்டு போக இந்த பச்சையும் உள்ளுக்குள்ள போயிட்டு
கதவை லாக் பண்ணிட்டு 3 பேரும் சேர்ந்துட்டு ஹீரோயினை நாசம் பண்றாங்க. ஹீரோயினுக்கு செமையா காயமும் பட்டிருக்கும். அந்த சம்பவத்துல ஹீரோயின் மயக்கமாயிட்டு இருப்பாங்க. மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்காங்க. ஏதோ ஒரு துணியா அவனுங்களே போத்தி விட்டு போயிருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் செமையா அழுதுட்டு அப்படியே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனவங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. நம்மலாம் எதுக்கு வாழணும், நம்ம புருஷனுக்கு நம்ம தகுதியே இல்லாத பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு தாட் வருது, தப்பு பண்ண அவங்களே நல்லா சந்தோஷமா உயிரோடு இருக்கும் போது நம்ம ஏன் சாகணும், அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னெல்லாம் விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா அந்த 3 பேரும் நம்ம ஹீரோயினை மொட்டை மாடல வச்சு ரேப் பண்ணும்போது, ஆன்ட்டி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இது ஒன்னும் எங்களுக்கு புதுசு கிடையாது, இதுக்கு முன்னாடியே 6 பேர்கிட்ட இந்த மாதிரி பண்ணிருக்கோம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களை காயப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. அப்படின்னா இந்த பிளாட்ல இருக்க 6 பெண்களை வந்துட்டு இவனுங்க இதுக்கு முன்னாடியே ரேப் பண்ணிருக்கானுங்க போல. எங்கடா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நமக்கு அசிங்கமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் வெளியே சொல்லாம அமைதியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெண் கேமரா வச்சு எல்லா விஷயத்தையும் அந்த பயபிள்ளைங்க ரெக்கார்டும் பண்ணிருப்பானுங்க. இப்போ இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோவுடைய பொண்ணும் அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பாத்தீங்களா, போனவங்க எப்படியோ அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினுடைய மாமியாரு எப்படியோ சமாதானம் ஆயிட்டு ஹீரோயினை பார்க்க வராங்க. பார்க்க வந்தவங்க கிட்ட ஹீரோயினால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களுக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு, பேச கூட முடியல. நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமா போயிட்டு செமையா அழுகுறாங்க. 8 வருஷம் கழிச்சு என்னுடைய மாமியாரே மனசு மாறி வந்திருக்காங்க, அவங்க என்னைக்கு இந்த மாதிரி மனசு மாறி வருவாங்க, அந்த நாளை ஒரு விழாவா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மோசமான மருமகளா இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு என்னால அவங்க கிட்ட பேசக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் அந்த போலீஸ் லேடி கிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்னமா சொல்ற, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதையா நீ மறைச்சு வச்சிருக்க, புருஷன் கிட்ட சொன்னியா, அவருக்கு இந்த விஷயம் தெரியுமா, ஏன் புருஷன் ரொம்ப சாஃப்டான ஆளா, இந்த விஷயம்லாம் சொன்னா சரி ஓகே பாத்துக்கலாம்னு சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க வேற அவருக்கு மட்டும் தெரிய வந்தது அப்படின்னா அவரே போயிட்டு கொலை பண்றாரு, அவர்கிட்ட சொல்லி அவர் எதுக்கு மனசு கஷ்டப்படணும் அப்படின்னா அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதுமா, இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது, இல்ல மேடம் வேணாம் நானே பாத்துக்கிறேன், அவனுங்களை சும்மாவே விடக்கூடாது, என் கையாலேயே கொலை பண்ண போறேன் அப்படின்னும் போது, ஏமா என்னமா அப்படி பேசிட்டு இருக்க, தப்பு பண்ணவங்களுக்கு கோர்ட்டு தான் தண்டனை கொடுக்கணும், நீ அவங்களை தண்டிக்க கூடாது அப்படின்னும் போது, அது சாதாரண மனுஷங்களுக்கு, இவனுங்கெல்லாம் மனுஷனுங்களே கிடையாது மிருகங்க, இவனுங்களை என் கையால நானே கொலை பண்ண போறேன், அப்பதான் என்னுடைய மனசுக்கு கொஞ்சமாச்சு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னும் போது அந்த போலீஸும் யோசிச்சு பார்த்துட்டு, சரிமா இந்த மாதிரி மிருகங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும் பத்தாது, நீ அவனுங்களை என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதே விஷயத்த பண்ணு, நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த லேடி போலீஸும் அடிக்கடிக்க கான்டாக்ட் பண்ணி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 3 பேரும் ஹீரோயினை ரேப் பண்ணிட்டு போகும்போது அந்த பெண் கேமரால ரெக்கார்ட் பண்ணானுங்க பாத்தீங்களா, அந்த பெண் கேமராவை மட்டும் தவறி அங்கேயே போட்டு போயிட்டு இருக்காங்க. அது இப்போ நம்ம ஹீரோயின் கையில் தான் இருக்கு. அந்த வீடியோவை இப்போ நம்ம ஹீரோயின் உட்காந்து போட்டு பார்த்துட்டு போலீஸ் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோ வராரு. ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சும்மா ஒரு சாமி படம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அங்க புருஷன் பட்னியில கிடக்குறான், நீ உட்காந்து சாமி படம் பாக்குறியா, ஏதோ ஒன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் அந்த பென்ட்ரைவை புடுங்கி வச்சுக்கிட்டு இப்போ அந்த லேடி போலீஸ்க்கு கால் பண்ணி, மேடம் நான் உங்களுக்கு நாளைக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி அந்த பச்சையை காமிக்கிறாங்க. இவன் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டான். இவன் எதுக்காக இப்போ முக்கியமா திரும்பி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவன் லாட்டரி டிக்கெட் வாங்கியிருப்பான், அதுல 10,000 ரூபாய் பணம் வந்திருக்கும், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்க நம்ம ஹீரோவும் பைக்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருக்காங்க. என்ன இந்த அம்மாவே சந்தோஷமா தான் போயிட்டு இருக்காங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போக அந்த டீச்சர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு சிறந்த டீச்சருக்கான அவார்டு கிடைச்சிருக்கான், அதுக்காக பேட்டி எடுக்கணும் அப்படின்லாம் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ வராரு, வந்துட்டு பச்சை வந்திருக்கிற விஷயத்த கொண்டாடுறாரு. அங்க இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா அயன் பண்ற வந்தவனே ஹீரோ சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆமா அயன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டது அது எனக்கு தான் தெரியும், சரி அதை விடுங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ இந்த பச்சையும் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்றான். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே மேல போறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த 2 பசங்களை காமிக்கிறாங்க. இவனுங்க கோவாக்கு போயிட்டு திரும்பி வராங்க. ட்ரெயின்ல வந்திருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு லேடி போலீஸை பார்த்து பின்னாடி தட்டிட்டு ஓடி வந்துட்டானுங்க. அந்த லேடி போலீஸ் சரியான காண்டோட இவனுங்களை துரத்திட்டு வந்துட்டே இருக்கும் போது, அவ்வாடா பல நாள் கனவு இன்னைக்குதான் நனவாச்சு, எப்படியோ ஒரு பொம்பளை போலீஸோடைய பின்னாடி தட்டிட்டேன் மச்சான் வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில கிளம்பி போறாங்க. அந்த லேடி போலீஸால இவனுங்களை பிடிக்கவே முடியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அக்கா எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, இன்னைக்கு என்ன பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் அந்த பச்சை இறந்து போயிட்டான்டா அப்படின்னும் போது, என்னது அயன் பண்ற பச்சை இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். அக்கா
அவன் எப்படி இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் தான் எப்ப பார்த்தாலுமே தம் அடிச்சுட்டே இருப்பான், கஞ்சா கூட அடிப்பான், அதனால இறந்து போயிட்டான் போல. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஆஸ்துமா இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, அப்படி இருந்தா கூட இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆஸ்துமா இருக்கும் போது தம்முலாம் நிறைய அடிக்க கூடாது, அவன் கஞ்சாவே அடிச்சான்ல அதான் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க. இப்ப அப்படியே அந்த பச்சை எப்படி இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷுவல நமக்கு காமிக்கிறாங்க. இவன் அயன் பண்ணலான்னு வரான், அந்த அயன் பாக்ஸ்குள்ள இருந்து ஒரு மாதிரி புகை வந்துட்டே இருக்கு, என்னடா புகை வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊதுறான். அப்படி ஊதும் போது அந்த புகை வந்துட்டு மூக்குள்ள போயிட்டு அவனால மூச்சே விட முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போ அந்த ஹின்ஹேலர் இருக்கும் பாத்தீங்களா, அதை தூக்கி வாய்க்குள்ள அடிக்க அவனுக்கு என்னமோ நடக்குது, இன்னமும் அவனால சுவாசிக்க முடியாம போயிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுகிறான். இவனுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே இன்னொரு பிளாஷ்பேக். இந்த பச்சை முத்து ஊருக்கு வந்தோடனே நம்ம ஹீரோயின் அந்த லேடி போலீஸ்க்கு கால் பண்ணி அவன் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது, சரி நீ அவனை எப்படி கொலை பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் கேக்குறாங்க. எப்படின்னு ஐடியா இல்ல அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்சம் வரமிளகா எடுத்துக்கோ, அது மட்டும் இல்லாம பெப்பரை நல்லா தூள் பண்ணி பவுடரா கொண்டுட்டு போ அப்படின்னும் போது அதே போலயே ஹீரோயினும் கீழே போறாங்க. கீழே போயிட்டு அயன் பாக்ஸ்குள்ள மிளகாவை போட்டு அந்த பெப்பரை வந்துட்டு அந்த ஹின்ஹேலருக்குள்ள போட்டு வச்சுட்டு கொஞ்சம் ஓரமா வந்து நெல்லு, அவன் சாகும்போது நீ கூடவே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் இதை பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த பச்சை வந்து அயன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புகையா வந்துட்டே இருக்கு, என்ன புகை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஊதுறான். அப்படி ஊதும் போது அந்த மிளகா வந்துட்டு அந்த நெருப்போட சேர்ந்து புகை வர ஆரம்பிக்குது. அந்த புகையை இவனால சுவாசிக்க முடியாம ஹின்ஹேலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது முழுக்க மிளகு தூளா இருக்கு, அதுவும் இவன் வாய்க்குள்ள போகுது. இவன் அப்படியே அதை சுவாசிக்க முடியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்து போறான். இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த லேடி போலீஸ் தான் ஐடியா கொடுக்குறாங்க, நம்ம ஹீரோயின் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மிளகா நடிலாம் சுத்தமா செட்டே ஆகாதான், அது மட்டும் இல்லாம வாய்க்குள்ள இந்த மாதிரி பெப்பர் தூள் மட்டும் போகவே கூடாதான், போனா 2 நிமிஷத்துல கண்டிப்பா இறந்து போயிடுவாங்க. இப்ப அவன் அப்படிதான் இறந்து போயிருக்கான். அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த கவிதாவுடைய தம்பியும் அதுக்கப்புறம் அந்த டீச்சருடைய பையனும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அவங்கள எப்படி மேடம் நம்ம கொலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம கொலை பண்ண வேணா, அவனங்களையே தற்கொலை பண்ணி இறந்து போக வச்சிடலாம், அதுக்கு என்கிட்ட ஒரு பயங்கரமான ஐடியா இருக்கு அப்படின்னும் போது இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோடைய பொண்ணும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோடைய பொண்ணு பாத்ரூம்குள்ள போயிட்டு ரொம்ப நேரமா வெளியே வராம இருக்கா, ஏமா சீக்கிரம் வெளியே வா சீக்கிரம் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கத்த, எப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே வரா. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன இவங்க உள்ளுக்குள்ள சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே, மேடம் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுக்கப்புறம் நீங்க நானா மாறுங்க, இப்பெல்லாம் வந்துட்டு வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பேச எக்கச்சக்கமான ஆப்ஷன் எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர் இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு போனை வாங்கி கொரியர்ல அனுப்புறேன், நீங்க அந்த போன்ல இருந்து யாருக்கு கால் பண்ணாலுமே என்னுடைய வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும், என்னுடைய வாய்ஸ் மூலியமா நீங்க போனை போட்டு நீங்களே அந்த பசங்களை மிரட்ட ஆரம்பிங்க, அதுக்கு நான் சில பல ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த போன் வந்ததுக்கு அப்புறமா கவிதாவுடைய தம்பிக்கு கால் பண்ணி, நீ பண்ற ஃப்ராடுத்தனம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நான் தான் IPS வினோதினி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு போலீஸாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் பயப்பட ஆரம்பிக்கிறான், மேடம் நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீயும் அந்த அருணும் எவ்வளவு மோசமானவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உங்க 2 பேரை தான் ரொம்ப நாளா நாங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம், சொந்த அக்கான்னு கூட பார்க்காம அக்கா குளிக்கிறதையா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மேடம் கிடையவே கிடையாது, நான் அக்காவுடைய வீடியோவை ரெக்கார்ட் பண்ணவே கிடையாது, எங்க அக்கா குளிக்கிற விஷயத்த நானே எப்படி ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா அந்த அருண் பண்ணிருப்பான் அப்படின்னும் போது, ஐயோ அந்த அருணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனே கிளம்பி அருணுடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த பையனை வீட்டுல காணோம், எங்கேயோ வெளியே கிளம்பி போயிட்டானா. இப்ப இந்த கவிதாவுடைய தம்பியும் விடாம அருணுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினும் இந்த பையனை கால் பண்ணி மிரட்டிட்டே இருக்காங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் கவிதாக்கும் கால் பண்ணி, இந்த மாதிரி உன்னுடைய தம்பி தான் நீ குளிக்கும் போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸுடைய வாய்ஸ்ல சொல்றாங்க. இப்போ அந்த அக்காக்கு வரும் பாருங்க கோவம், தம்பிக்காரனுக்கு கால் பண்ணி அசிங்கசியமா திட்டுறாங்க, நீ இது வரைக்கும் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்க, ஆனா கடைசியா நான் குளிக்கதையே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்க பாத்தியா, நீலாம் மனுஷனே கிடையாது, நீலாம் வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னும் போது, அக்கா சத்தியமா அதை நான் ரெக்கார்ட் பண்ணலக்கா நான் ரெக்கார்ட் பண்ணலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெஞ்சி கேக்குறான், பயங்கரமா அழுகுறான். இங்க இந்த விஷயம் தான் நடக்கும் அப்படின்ற விஷயம்லாம் ஹீரோயின் யோசிச்சு பார்த்து அவங்களுக்கு நடந்த விஷயத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த டிவி சேனல்ல இருக்காரு. இப்ப வந்துட்டு இந்த கவிதாவுடைய வீடியோ வெளியே லீக் ஆயிட்டு இருக்கும், இந்த லீக் ஆன வீடியோவை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மத்த அதிகாரிகள் கிட்டலாம் பேசிட்டு இருக்காரு. நம்ம இதை பண்ணல அப்படின்னா வேற யாராவது பண்ணுவாங்க அப்படின்னும் போது, யாரையும் பண்ண விடாம நான் பாத்துக்கிறேன், அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வீடியோவெல்லாம் நம்ம லீக் பண்ணவே கூடாது, இது சட்டப்படியும் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவை போயிட்டு பார்க்க அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நீ ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பழகிட்டு இருந்த, அந்த
அந்த பொண்ணு கடைசியா என்ன ஒரு வேலையை பார்த்து விட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு புரியல, ஆனா இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு புரியும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கவிதாவுடைய தம்பியை காமிக்கிறாங்க. அக்கா கறி காண்டை விடாம போன் பேசிட்டே இருக்கா. நடுவுல நம்ம ஹீரோயினும் அந்த லேடி போலீஸ் வாய்ஸ்ல கால் பண்ணி உன்னால தப்பிக்கவே முடியாது, போலீஸ் உன்னை சுத்தி வளைச்சிட்டாங்க, நீ மாட்டினடா அப்படின்னும் போது மேடம் சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணல மேடம், நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். இல்ல நீ மாட்டிக்கிட்ட, உன்னால தப்பிக்கவே முடியாது, நீ தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு, நீ போயிட்டு சூசைட் பண்ணிக்கோ, மரணம் மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னும் போது இந்த பையன் போயிட்டு கடல்ல விழுந்து சூசைட் பண்ணிக்கிறான். இப்போ இந்த டெட் பாடியை பார்க்க அருண் வரான். கவிதாவும் அங்க வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த ஸ்பாட்ல இருக்காரு. இந்த அருண் இருக்கா பாத்தீங்களா, இவனுக்கும் ஹீரோயின் விடாம போன் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க. இந்த பையன் போதை ஊசியை போட்டுட்டு ஆள் அறவுமே இல்லாத ஒரு பில்டிங்ல போயிட்டு படுத்துட்டு இருக்கான். இப்போ போனை வேற ஆஃப் பண்ணிட்டு இருப்பான். ஆஃப் பண்ணிட்டு 2 நாளா போதையிலே இருப்பான். 2 நாள் கழிச்சு போதை தெளிஞ்சு கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சு போன் ஆன் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் கால் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு, நீ தான் அந்த பையனுடைய அக்கா குளிக்கிறத வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிருக்க, இப்போ உன்னதான் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, நீ பண்ண செயலால உன்னுடைய அப்பா தற்கொலை பண்ணிட்டு இறந்தே போயிட்டாரு, நீ மாட்டின, இப்போ நீ எங்க இருக்கிற அப்படின்ற விஷயத்த போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, உன்னை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு போலீஸ் வண்டி வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பையனுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஹீரோயின் விடாம அந்த லேடி போலீஸ் வாய்ஸ்ல மிரட்டிட்டே இருக்காங்க. இவனை மென்டலி பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. கடைசியா இந்த பையன் நம்ம தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் மேல இருந்து எகிரி குச்சி சூசைட் பண்ணிக்கிறான். இப்போ அங்க வந்த போலீஸ் வண்டியும் அங்க இருந்து கிளம்பிடுது. இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. இப்போ இந்த பையனும் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா மொட்டை மாடிக்கு போயிட்டு துணியெல்லாம் காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி போலீஸே கால் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம், இந்த விஷயத்தை என் வாழ்க்கையில நான் மறக்க மாட்டேன் அப்படின்னும் போது, இல்ல இந்த விஷயத்த நீ மறந்து போயிடு, இந்த எல்லா விஷயத்தையுமே நீ மறந்து போயிடு, உன்னுடைய வாழ்க்கைய புதுசா ஸ்டார்ட் பண்ணு, ரெண்டாவது நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது, நீயே மறந்து போயிடு, இதுக்கப்புறம் என்ன நீ நேர்ல பார்த்தா கூட எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ காட்டிக்க கூடாது, நானும் காட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேமராவை மேல கொண்டுட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக், நம்ம ஹீரோயினை அந்த 3 கொடூரமான டாக்ஸ் வந்துட்டு ரேப் பண்ணும்போது இந்த விஷயத்த அந்த கண்ணாடி போட தாத்தா பார்த்திருக்காரு. பார்த்தவரால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, அவனுங்களை பார்த்தாலே எனக்கு பயம்பா, அப்போ நான் வந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல, நான் பயத்துல அமைதியா இருந்துட்டேன், ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோ அதுக்கப்புறம் இவனுங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. அந்த டைம்ல தான் அந்த லேடி போலீஸே வாண்டடா வந்து பேசிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்த நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸோட நம்பரே நம்ம ஹீரோ கிட்ட கிடையாது. ஆனா ஹீரோயின் கிட்ட பேசணும் அப்படின்னு அந்த லேடி போலீஸோட நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் சிம் வாங்கி நம்ம ஹீரோ நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு அந்த லேடி போலீஸோட நம்பரை ஹீரோடைய போன்ல இருந்து கொண்டுட்டு போயிருப்பாங்க, பேசவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அந்த பக்கம் இருந்து பேசுறது எல்லாமே நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோயின் ஒரு நாள் நைட்டு இந்த வீடியோவை போட்டு பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோ டக்குன்னு உள்ளுக்குள்ள வந்திருப்பாரு. அது எதுக்காக அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் ஹீரோயினுக்கு டவுட் வந்துடக்கூடாது அப்படின்னா உள்ளுக்குள்ள போனை வந்துட்டு மியூட்ல போட்டு வந்திருப்பாரு. ஹீரோயின் டக்குன்னு போனை கட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு முக்கியமான காரணம் சொல்ல ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாரு. இதே போல அந்த பச்சை இறக்கும் போதும் நம்ம ஹீரோ அங்கதான் இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் அந்த குட்டி பொண்ணுகிட்ட சண்டை போட்டுட்டு பாத்ரூம்குள்ள அவசரமா போனாரு பாத்தீங்களா, அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த விஷயம் பண்ணது எல்லாமே நம்ம ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் நான் பண்ண 3 பேரையுமே ஒழிச்சு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது உன்னால எப்படி அந்த லேடி போலீஸோடைய வாய்ஸ்ல பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேக்குறாரு. அதெல்லாம் இப்போ சிம்பிள் தான், இப்போ இருக்க டெக்னாலஜில யாருடைய வாய்ஸ் வேணா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன அதுக்கு கொஞ்சம் செலவாகும், நான் அந்த லேடி போலீஸோடைய வாய்ஸ் வர மாதிரி என்னுடைய போனை செட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்ல பாக்கும்போது அந்த லேடி போலீஸோடைய அட்வொகேட்டே நம்ம ஹீரோ தான் மக்களே. ஒரு சீன்ல இந்த லேடி போலீஸ் அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு வச்சு எனக்கும் என் புருஷனுக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, எனக்கு கண்டிப்பா டைவர்ஸ் வேணும், ஒரு நல்ல லாயரா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ தான் ரெஃபர் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த லேடி போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு 1 மாசத்துக்குள்ள டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்கு, நான் அங்க போயிடுவேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னும் போது நீங்க கவலையே படாதீங்க, நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றாரு. இப்போ இந்த லேடி போலீஸும் போன் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த ஆபீஸோடைய வாசல்ல தான் நம்ம ஹீரோயினும் அந்த குழந்தையும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இந்த லேடி போலீஸை பார்த்தோன்னே
நம்ம ஹீரோயின் ஒரு தேங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அவங்க நம்ம ஹீரோயினை மதிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. என்னமா அவங்கள பார்க்க போனியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கும் போது எங்க அவங்களாம் பெரிய அதிகாரி நம்மளெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்களா, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பும் போது எங்க நம்ம எங்கேயாச்சும் வெளியே ட்ரிப் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க என்னமா புதுசா ட்ரிப் போலாம் அப்படின்லாம் கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது எனக்கு போகணும்னு தோணுது. இப்பதான் வந்துட்டு என்னுடைய பாரம்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இப்பதாங்க நான் கொஞ்சமாச்சு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னும் போது கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கூட்டிட்டு போறாரு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடியுது. என்ன மக்களே, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தரமா இருந்துச்சா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.